அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் கணேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு, அதாவது அனோரெக்சியா நர்வஸா அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க. அனோரெக்சியா நர்வஸாங்கிறது மோஸ்ட்லி சைல்டு அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் ரொம்ப காமன். அதுவும் முக்கியமாக ஒரு காலேஜ் கோயிங் குழந்தைகளோ இல்லை ஒரு அடலசன்ட் குரூப்பில் இருக்கிற ஸ்கூல் கோயிங் குழந்தைகளுக்கோ ரொம்ப காமன். அது என்னங்க அனோரெக்சியா நர்வஸா அப்படிங்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு பாடி இமேஜ் பற்றி எக்ஸசிவாக ப்ரீஆக்குபேஷனோடு இருக்கிறது. அதாவது நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு ஃபால்ஸ் பெர்செப்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஃபால்ஸ் இமேஜ் அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. பாடி இமேஜ், அதாவது நம்ம ஒல்லியாக இருக்கணும், நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்கிறோமோ அப்படிங்கிறத பற்றி இந்த பாடி விஷயங்கள் இமேஜை பற்றியான யோசனைகள் ரொம்ப எக்ஸசிவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. ரெஸ்ட்ரிக்டிவ்னு சொல்லுவோம். ரெஸ்ட்ரிக்டிவ் டைப்னா சாப்பிடவே மாட்டாங்க. எது சாப்பிட்டாலும் இல்லை வெயிட் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்டுமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா அதோட பிஎம்ஐ எல்லாம் இருக்குல்ல, பாடி மாஸ் இண்டெக்ஸ் எல்லாம் ரொம்ப கீழே போயிடும். நார்மலாக இருக்க வேண்டியதை விட ரொம்ப ஒரு 15, 16, 18 அது மாதிரி ரொம்ப லெஸ் தென் 18 மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஏற்படும் போது என்ன ஆகும்னா ரொம்ப ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸும் குறையும் போது அவங்களுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன் கிடைக்காது, இம்யூனிட்டி குறைய ஆரம்பிச்சிடும், இல்லை ஈஸிலி ஐலி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிடுவாங்க. அதே மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றத அளவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ரெஸ்ட்ரிக்டிவ் டைப். அதே இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்டு அதை அவாய்ட் பண்ணுற முடியாமல் சாப்பிட்ருவாங்க. பட் அதையை வந்து இது பண்ணுறதுக்காக, ரிலீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி ஒரு தேவையில்லாமல் லாக்ஸேட்டிவ்ஸ் மாதிரி, அதாவது எனிமா கொடுத்துக்கிறது, இல்லை வயிற்றுல போகிற மாதிரியான மாத்திரைகளை போட்டு அவங்களே வந்து நிறைய சாப்பிட்டோம் ஒரு பிஞ்ச் டைப் ஆஃப் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றது, ஹெவியாக சாப்பிட்டு அதை நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹெவியாக லாக்ஸேட்டிவ்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இல்லைன்னா எனிமா கொடுத்து அவங்க அதை ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது கடைசியில் அது ப்ராப்பரான நியூட்ரிஷன் கிடைக்காது. ஏன்னா ஒரு தேவையில்லாமல் நம்மளுக்கு லாக்ஸேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ஹார்ம்ஃபுல் ஃபார் ஹெல்த்து தான். அதனால் ஒன்று ரெஸ்ட்ரிக்டிவ், அதாவது சாப்பிட்றத ரொம்ப அவாய்ட் பண்ணுறது, இல்லைன்னா ஹெவியாக சாப்பிட்டு லாக்ஸேட்டிவ்ஸ் மாதிரி சாப்பிட்டு அதை வெயிட்டை வந்து காம்பன்சேட் பண்ணுறேன்னு பேரில் பண்ணுறது. இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஈட்டிங் டிஸார்டர்ஸ் தான். அதிகமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு பேர் அனோரெக்சியா நர்வோசான்னு சொல்லுவோம். அதே ஹெவியாக சாப்பிட்டு லாக்ஸேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் புலிமியா நர்வோசான்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே வந்து கிளாசிக்கலாக வந்து சைக்கலாஜிக்கல் தான், டிஸார்டர் தான். அதாவது ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ் பற்றி ரொம்ப ஓவராக யோசிச்சுட்டு பாடி இமேஜ் பற்றியான ஓவர் தப்பான புரிதல்னால அவங்களோட ஹெல்த்தை அவங்களே கெடுத்துக்கிறது தான் இந்த அனோரெக்சியா நர்வோசான்னு சொல்கிற சைக்கலாஜிக்கல் ஈட்டிங் டிஸார்டர்ஸ். இது மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, கண்டிப்பாக இது மாதிரி குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் பண்ண வேண்டியது அவசியம், ரொம்ப முக்கியம். எதனால இப்படி நினைக்கிறாங்க, சின்ன வயசுலேயோ இல்லை ஸ்கூல் டேஸ்லேயோ அவங்களுக்கு அந்த பாடி இமேஜ் பற்றியான ஏதோ புல்லிங்கோ இல்லை யாராவது ஒருத்தர் தப்பாக அவங்கள ரிடிகுல் பண்ணுறதோ ஏற்பட்டுச்சா, ஒரு ட்ராமாட்டிக் இன்சிடென்ட் ஏதோ ஏற்படுறதுனால இது சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆனதுனால இது மாதிரி யோசிக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதோ ஒன்று வீட்டில் ஏற்படுற கான்ஃப்ளிக்ட்னால இந்த குழந்தைகள் இது வந்து இப்படியெல்லாம் மாறுறாங்களா, இல்லை அவங்களே ரொம்ப டிப்ரெஷன், மன அழுத்தம், மன பதட்டத்தினால இப்படி ரொம்ப சைக்கலாஜிக்கல் டவுன் ஆகிறதுனால அதை வந்து இது மாதிரி சாப்பிட்ற விஷயத்தில் காட்டுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப அதிகமாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ராப்பரான கவுன்சிலிங் பண்ணும்போது அதுலேருந்து குழந்தைங்க வெளியே வருவாங்க. சம்டைம் ரொம்ப காம்ப்ளிகேஷனே ஏற்பட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவியர் அனோரெக்சியா நர்வோசானா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர் வெயிட் லாஸோடு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப குறைவாக இருந்து, அதாவது 18-17 வயசு குழந்தைங்களுக்கு ஒரு 30 கிலோ தான் இருக்கிற மாதிரிலாம் ரொம்ப சிவியராக வருவாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நியூட்ரிஷன் நம்ம செக் பண்ணி இல்லை நியூட்ரிஷன் கவுன்சிலிங் பண்ணி நியூட்ரிஷனை ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராப்பரான கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு இந்த சைக்கலாஜிக்கல் விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணும்போது அந்த குழந்தைகள் வந்து அதுலேருந்து வெளியே வருவாங்க. கண்டிப்பாக அதனால் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் தான். பட் அதே சமயம் எக்ஸசிவ் ஹெல்த்தி ப்ரீஆக்குபேஷனோட ரொம்ப பாடி இமேஜ் டிஸ்டோர்ஷன்ஸோட இந்த குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணாலும் சரி, இல்லை பிஞ்ச் டைப் ஆஃப் சாப்பிட்டு அதை வந்து பர்ஜிங் சொல்லுவோம், அதாவது லாக்ஸேட்டிவ்ஸ் போட்டுட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு பேரில் அவங்க பண்ணிட்டு தப்பான புரிதலோடு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா சைக்கலாஜிக்கலாக சம்டைம்ஸ் இது மாதிரி குழந்தைகள் மன பதட்டத்தினாலேயோ இல்லை மன அழுத்தத்தினாலேயோ இது மாதிரி பண்ணலாம், இல்லை ஓசிடி மாதிரி சொல்கிறது என்ன சுழல் நோயினாலேயும் இது மாதிரி பண்ணலாம். அதனால் இது ப்ராப்பராக ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை அட்ரஸ் பண்ணிக்கிறது ரொம்ப 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 அவசியம். இந்த நான் சொன்னது இது வந்து கண்டிப்பாக சொசைட்டிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி குழந்தைகளை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலோ இல்லை பார்த்தீங்கனாலோ கண்டிப்பாக ஜஸ்ட் ட்ரை டு கன்வின்ஸ் தெம் டு கோ ஃபார் அ ப்ராப்பர் மெடிக்கல் சைக்கோ எஜுகேஷன் as well as ப்ராப்பர் மெடிக்கல் கவுன்சிலிங். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.